டிஎன்பிஎஸ்சிலேருந்து சில அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, இப்போ கவுன்சிலிங் போயிட்டு இருக்குது. அந்த கவுன்சிலிங்கில் சில போஸ்ட் வேக்கண்டாக இருக்குது. இன்னும் அந்த போஸ்ட் நேமு, அந்த போஸ்ட் கோடு, அப்புறம் டிபார்ட்மெண்ட் கோடு, போஸ்டோடைய டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமேல எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஜேஏ போஸ்ட் 3321 இது போஸ்ட் கோடு. டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 222. என்ன டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னா, தமிழ்நாடு மெடிசினல் பிளான்ட் ஃபார்ம் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன். இந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, டிகிரி பிளஸ் சிஓஏ. அடுத்த போஸ்ட் டெலிஃபோன் ஆபரேட்டர். இது போஸ்ட் கோடு வந்து 3310. டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 274. டிபார்ட்மெண்ட் நேம் வந்து தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். இந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, 10th முடிச்சிருக்கணும். அப்புறமேல சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டெலிஃபோன் ஆபரேஷன் அது முடிச்சிருக்கணும், பிளஸ் சிஓஏ இது வேணும். அடுத்தது மில்க் ரெக்கார்டர் கிரேட் 3. இந்த போஸ்ட் கோடு வந்து 3298. டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 273. இந்த போஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வந்து தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட். இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், பிளஸ் வந்து கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். அடுத்த போஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ். இதோடைய போஸ்ட் கோடு வந்து 3296. டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 272. இதுக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வந்து அதே தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட். இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் டிகிரி, அப்புறமேல கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், பிளஸ் சிஓஏ முடிச்சிருக்கணும். அடுத்தது ஜேஏ போஸ்ட். போஸ்ட் கோடு 3518. டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 228. இந்த டிபார்ட்மெண்ட் நேம் வந்து தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, டிகிரி இன் காமர்ஸ். அடுத்தது ஜேஏ போஸ்ட். போஸ்ட் கோடு வந்து 3520. டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 223. இந்த டிபார்ட்மெண்ட் நேம் வந்து தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் பிகாம் முடிச்சிருக்கணும். அடுத்த போஸ்ட் கேஷியர். இதோடைய போஸ்ட் கோடு வந்து 3499. டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 270. இதோடைய டிபார்ட்மெண்ட் நேம் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் காமர்ஸ். அடுத்தது அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட். இந்த போஸ்ட்டுக்கு கோடு வந்து 3500. டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 268. இந்த போஸ்டோடைய டிபார்ட்மெண்ட் நேம் வந்து அதே தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த போஸ்ட்டுக்கும் அதே டிகிரி இன் காமர்ஸ் தான் குவாலிஃபிகேஷன். அடுத்த போஸ்ட் வந்து ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு போஸ்ட் கோடு வந்து 3502. டிபார்ட்மெண்ட் கோடு வந்து 271. டிபார்ட்மெண்ட் நேம் வந்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட். இந்த போஸ்ட் குவாலிஃபிகேஷன் பிகாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்ட்டுக்கு. அது என்ன போஸ்ட்னு பார்க்கலாம். ஜூனியர் அசிஸ்டன்ட் அட்மின் ஸ்டாஃப். இந்த போஸ்ட்டுக்கு போஸ்ட் கோடு வந்து 3523. டிபார்ட்மெண்ட் நேம் வந்து ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். நம்பர் ஆஃப் வேகன்சி ரிவைஸ்டு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோடைய வேகன்சி 14 நம்பர் இருந்துச்சு, இப்போ அதை 4 நம்பரா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்து பேர் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன போஸ்ட்னு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் இல்லைன்னா அசிஸ்டன்ட் சேல்ஸ் உமன். இந்த போஸ்டோட கோடு வந்து 3498. டிபார்ட்மெண்ட் நேம் வந்து தமிழ்நாடு ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். இந்த போஸ்டோட பே எவ்வளவு ரிவைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, 16,500 52,510. அதாவது இது மட்டும் கிளியரா தெரியுது, இந்த போஸ்டுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க.